Hi, viewers, Samarnath Capital Mart Academy. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி நல்ல ஒரு பாசிட்டிவ் ஓட முடிஞ்சிருக்கு. ஸோ இதை இன்னித்து இதெல்லாம் பார்க்கும்போது வந்து நிஃப்டி வந்து கொஞ்சம் பழைய வேகம் சூடு பிடிக்குதோ அப்படின்னு தோணுது. ஸோ அதுக்கு இன்னொரு காரணம் வந்து மிட் அண்ட் ஸ்மால் கேப்பும் நல்ல ஒரு மொமெண்டம் வந்து ரைஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மொமெண்டம் போதுமோ இன்னும் கொஞ்சம் வேணுமோ பழைய உச்சத்தையத்தோட? ஸோ அது எல்லாமே நம்ம சார்ட்டில் கிளியராக பார்த்தலாம். அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ப்ளூ ஸ்டோன் ஜுவல்லரி அண்ட் லைஃப் ஸ்டைல் அந்த ஸ்டாக் வந்து இன்றைக்கி லிஸ்டே இருந்தது. ஸோ அதுக்கு லிஸ்டிங் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஸ்டாக்ஸில் வந்து நம்ம மதர்ஸ் அண்ட் சுபி, ஐஏஎஃப்எல், பாரத் டைனமிக்ஸ் அண்ட் கல்யாண் ஜுவல்லர்ஸ், ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஓவரால் ட்ரெண்டு எல்லாமே இந்த டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இங்கே பேசுகிறதுலையுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்காக ஜஸ்ட் ஷேரிங் மை வியூஸ் அவ்வளோதான். ஸோ எப்போவுமே இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ட்ரேடிங் வந்துட்டோம்னாக்கா நம்முடைய ஓன் அனாலிசிஸ் பண்ணி நம்முடைய ஓன் டிசிஷன் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து சூப்பராக வந்து முடிஞ்சிருக்கு. நேற்று மாதிரி அதோடைய தாக்கம் வந்து இன்றைக்கும் பாசிட்டிவ் தாக்கம் இருந்தது. ஸோ இன்றைக்கும் வந்து மேலே வந்து ப்ராஃபிட் புக்கிங் நிறைய நடந்துருமோன்னு எதிர்பார்த்த இடத்துல வந்து அந்த அளவுக்கு இல்லை, நல்லாவே இருந்தது. ஸோ நிஃப்டி பார்த்திங்கனாக்கா 0.42%, 103 பாயிண்ட் வந்து நல்லா பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி மிட் கேப் வந்து 0.94, ஸ்மால் கேப் 0.76 அண்ட் மிட் கேப் பார்த்திங்கன்னா மைக்ரோ கேப் வந்து 1.19% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ எல்லாமே பார்த்திங்கனாக்கா ஒரு டீசெண்டான நல்ல ஒரு க்ரீனாக வந்து முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி நிஃப்டி பேங்க் வந்து பெரிய அளவு இன்னும் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கல. பட் வாட் எவர் மேபி அது வந்து கீழே வந்து உள்ளாமல் நல்லா தக்க வச்சுட்டுருக்கு. தட் இட் செல்ஃப் வந்து ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி நிஃப்டி ஐடி வந்து அது போராடிட்டுருக்கு. அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் வந்து ரொம்ப போராடிட்டு இருக்குது. பட் ஒரு சின்ன ஒரு டிசைசிவ் கேண்டில் ஃபார்ம் ஆனால் கூட போகிறோம், நல்லா வந்து மேலே வந்துடும். ஸோ எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக நம்ம சார்ட்டுக்குள்ளே பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது ஆயில் அண்ட் கேஸ் வந்துட்டு நல்ல சூப்பர் டூப்பராக இருந்தது. ரிலையன்ஸ் வந்து செம்ம பெர்ஃபார்மன்ஸ், அதையும் நம்ம பார்க்கலாம். தென் வந்து மீடியா அண்ட் ஆட்டோ, எஃப்எம்சிஜி கூட வந்து நல்லா மோர் தென் 1% வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. ஸோ டவுன் சைட்லேன்னு பார்க்கும்போது ஃபார்மா, ஹெல்த் கேரை உள்ளடக்கி இந்த ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் வந்துட்டு ஒரு மார்ஜினல் நெகட்டிவ். மற்றபடி எல்லாமே வந்து நல்ல திருப்திகரமாக இருக்குது. ஸோ இது தொடரும் பட்சத்தில் வந்து நம்மளும் யூஎஸ் மார்க்கெட் மாதிரி ஒரு ஆல் டைம் ஹை, பழைய ஆல் டைம் ஹையாவது தொட முடியும் அப்படின்ற ஒரு தெம்பை கொடுக்குது, பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி நிஃப்டி வந்து 103 பாயிண்ட் வந்து பாசிட்டிவ் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் யாருடைய கைங்கரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரிலையன்ஸ் 58 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு 103 பாயிண்டில் 58 பாயிண்ட் வந்து இது மட்டுமே கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. மோர் தென் 50% வந்து சிங்கிளாக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் சிவாஜி இது ஒரு படத்தில் சொல்ல அப்படி இல்லை, சிங்கிளாக தாண்டா வரும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சிங்கிளாக வந்து மொத்தமாக நல்ல தூக்கி வந்து நிப்பாட்டி இருக்குது. அதே மாதிரி பாரதி நல்ல ஒரு டீசென்ட் கான்ட்ரிபியூஷன் 12 பாயிண்ட்ஸ் அண்ட் டாடா மோட்டர்ஸ் ஒரு 11 பாயிண்ட்ஸ் கான்ட்ரிபியூஷன் நல்லாவே கொடுத்துருக்கு. ஸோ டவுன் சைடில் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஒரு 22 பாயிண்ட்ஸ் வந்து மைனஸில் போயிருக்கு. இல்லைனாக்கா இன்னும் கொஞ்சம் நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம், பார்ப்போம். எனிவே ஓரளவு திருப்திகரமாகவே நல்லா இருக்குது. ஸோ ஃபர்தராக வந்து நம்ம மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்முடைய ஐபிஓ ஸ்டாக் சொன்ன இன்றைக்கி வந்து ப்ளூ ஸ்டோன் ஜுவல்லரி அண்ட் லைஃப் ஸ்டைல் இந்த ஸ்டாக் வந்து இன்றைக்கி லிஸ்ட்டாக இருந்தது. ஸோ இதோட இஷ்யூ ப்ரைஸ் வந்து 517 ரூபா. பட் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் டவுன் சைடு லோ பார்த்தீங்கன்னாக்கா 508 வரை போனது, போயிட்டு நல்லா ரெக்கவரி ஆனது. ஸோ க்ளோசிங்கில் பார்த்தீங்கன்னா 5.61% இன்றைக்கி ஃபஸ்ட்டு லிஸ்டிங்னாலேயே வந்துட்டு லிஸ்டிங் கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க, நல்லாவே வந்துட்டு முடிஞ்சிருக்கு. 29 ருபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி முடிஞ்சிருக்கு. ஸோ இதில் ஒரே நாளில் வந்து ஒரு 5% வர்றது அப்படின்றது பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரி சம்டைம் வந்து ஐபிஓவில் வந்து நல்ல ஒரு திருப்திகரமாக இருக்கும், சிலது வந்து ஏமாத்துறதும் உண்டு. ஓகே, இங்கே ஐபிஓ பற்றி நம்ம பேசுகிற இந்த டைம் வந்து நான் நேற்று அண்டு முந்தாநேற்று 2 வீடியோ வந்து ஐபிஓ பற்றி கொடுத்துருந்தேன். பல பேருக்கு வந்து ஐபிஓன்னா என்னென்னு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அவங்களுக்காக வந்து ஐபிஓ என்ன அப்படின்றது. அதே மாதிரி ஐபிஓ நம்ம பேசும்போது வந்துட்டு ஃப்ரெஷ் இஷ்யூ அண்ட் ஓஎஃப்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் என்ன அப்படின்றத எல்லாமே வந்து 2 வீடியோவில் வந்து கிளியராக கொடுத்துருக்கேன். ஸோ அதை பற்றி பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் கொஞ்சம் இன்சைட்ஃபுல்லாக வந்து கொஞ்சம் நாலேஜபிளாக இருக்கும். அதை பாருங்கள். இது வந்து முந்தாநேற்று போட்ட வீடியோ, இது வந்து நேற்று போட்டிருந்த வீடியோ. ஓகே, பாருங்கள். தென் வந்துட்டு நம்ம ஓவரால் டைரக்ஷன் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னாக்கா 25,000 வந்து தொத்திக்கிட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி ஹை வந்து பார்த்தீங்கன்னா 25,000 கிராஸ் பண்ணியிருந்தது.
25,013 ஹை போயிருந்தது. கிட்டத்தட்ட ஜஸ்ட் கொஞ்சம் தான் வந்து குறைஞ்சு எக்ஸாக்டாக அந்த தொட்டுட்டு இருக்குது. இன்னொன்று கவனிச்சோம்னாக்கா, இங்கே இருந்து ஒரு கால், அங்கே ஒரு கால் அப்படின்ற மாதிரி சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ஸுக்கு, சப்போர்ட்லேருந்து ஒரு ஸ்டெப்பு, ரெசிஸ்டன்ஸுக்கு ஒரு ஸ்டெப்பு, ரெண்டே ஸ்டெப்பில் போன மாதிரி வந்து போயிருக்கு. பட் இது நல்ல ஒரு கேப் இது. இது ஃபில் பண்ணதா கீழே வருமோ அப்படின்ற மாதிரி ஒரு தயக்கம் இருக்குது. இல்லை இது கொஞ்சம் டிசைசிவாக இன்னொரு கேண்டில் நல்லா ஃபார்ம் ஆச்சு அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து 25,600 இந்த ரேஞ்ச் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். தென் ஆல் டைம் இருந்தால் அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். பார்க்கலாம். ஸோ இன்னும் ஏதாவது கொஞ்சம் ஃபர்தர் பாசிட்டிவ் நியூஸஸ் ஏதாவது வருதா அப்படின்றத. ஓகே. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நல்ல ஒரு கன்சாலிடேட் ஆனது. ஸோ எகெயின் வந்து கொஞ்சம் ஒரு நேற்று மட்டும் ஒரு நல்ல ஒரு கேப் அப் வந்தால் கூட இன்றைக்கி வந்து எதுவும் ஃபர்தர் ப்ராக்ரஸ் வந்து ஏமாற்றம் அளிக்கக்கூடியதாக இருந்தது. பட் வாட் எவர் இட் மேபி இருக்கிற மொமெண்டம் தக்க வச்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் கெயின் ஆகலை, இருக்கிற மொமெண்டம் தக்க வச்சுட்டு இருக்கு. பட் எனி மொமெண்ட் ஒரு ட்ரிகர் கொடுத்ததுனாக்கா இது நல்லாவே திருப்பவும் ரீகெயின் ஆகும். ஆச்சு அப்படின்னாக்கா இந்த பழைய ஆல் டைம் 57,500 வந்து இமீடியட் ரெசிஸ்டன்ஸாக பேங்க் ஜோனுக்கு இருக்கும். தென் வந்து நம்முடைய ஐடி பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இந்த இடம். ஸோ 35,000 வந்து இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் இதுக்கு. பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்த நோக்கியே வந்து அந்த அரவுண்ட் தட் பிளேஸ் வந்து போராடிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 டைம் வந்து அதை கிராஸ் பண்ணி திரும்ப அந்த கொஞ்சம் கீழே வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இது நல்ல ஒரு டெசைசிவ் கேண்டில், நல்ல க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னாக்கா நல்ல ஒரு ரேலி எதிர்பார்க்கலாம். ஸோ இமீடியட்டாக நல்ல ஒரு ஃபார்ம் 39,000 வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது டெசைசிவ் கேண்டில் வந்து மொமெண்டம் கெயின் ஆச்சு அப்படின்னாக்கா நிறைய எதிர்பார்க்கலாம். 39,000 வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இது டுவர்ட்ஸ் நல்ல மேலே மூவ் ஆரம்பிச்சு அப்படின்னாக்கா அது நிஃப்டிக்கு வந்து பெரிய அளவில் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். பழைய ஆல் டைம் ஹை போகிறதுக்கும் பெரிய அளவில் உதவும். பார்ப்போம். தென் வந்துட்டு மிட் அண்ட் ஸ்மால் 400 இது வந்து என்னென்னாக்கா மிட் கேப் 150, ஸ்மால் கேப் 250 இந்த இரண்டையும் உள்ளடக்கிய ஒரு சிங்கிள் இண்டெக்ஸ், மோஸ்ட் ரிலையபிள் இண்டெக்ஸ். ஸோ ஒரு டோட்டல் மார்க்கெட் பெர்ஸ்பெக்டிவ், மார்க்கெட் இப்படி தான் இருக்குது அப்படின்றத சொல்லிடலாம். ஏன்னா நம்ம வந்து பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸ் நிஃப்டியை வச்சே வந்துட்டு நம்ம டோட்டல் மார்க்கெட்டும் கணிக்க முடியாது. ஸோ பார்த்திங்கன்னா நிறைய வந்து அதில் தில்லால கணித்தனம்லாம் நடக்கும். அந்த ஹெவி வெயிட்ஸை வந்து வச்சு அந்த அங்கிட்டு இங்கிட்டு மூவ் பண்ணுறதெல்லாம் பண்ணுவாங்க. பட் இந்த இண்டெக்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஸோ ஓவராலாக வந்துட்டு ஒரு நல்ல மார்க்கெட் பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கக்கூடியது. ஸோ பார்த்திங்கனாக்கா நேற்றுக்கும் இன்றைக்கும் நல்லாவே வந்து மொமெண்டம் வந்து நல்லா கெயின் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து எனக்கு ஒரு இவ்வளோ தூரம் சொல்கிறதுக்கு காரணம் வந்து இந்த ஒரு இண்டெக்ஸ் தான். ஸோ நிஃப்டி அகெயின் வந்துட்டு இந்த 25,600 போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு சொன்னது இதுதான். ஸோ இதனுடைய தாக்கம் வந்து ஓவரால் மார்க்கெட்டோடைய தாக்கம்ன்றதுனால நிஃப்டி வந்து பாசிட்டிவாக இருக்குன்றது நம்ம எடுத்துக்கலாம். எல்லோரும் நிஃப்டி வச்சு மார்க்கெட் பேசுவாங்க. பட் என்னுடைய ஆஸ்பெக்ட் வந்து நான் இந்த 2 ஸ்டாக் மிட் அண்ட் ஸ்மால் வச்சு தான் நம்ம மார்க்கெட்டை வந்து கரெக்டாக கணிக்க முடியும். ஒரு ஓவரால் ட்ரெண்ட் கணிக்கிறது அப்படி தான் வச்சு சொல்ல முடியும். ஸோ அந்த வகையில் வந்து இது ரொம்ப திருப்திகரமாக இருக்கிறது. பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்முடைய மார்க்கெட் சினாரியோ. ஸோ நம்முடைய பெரிய யூஎஸ் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னாக்கா டவ் வந்து நேற்று வந்து ஒரு மார்ஜினல் நெகட்டிவ் 34 பாயிண்ட் வந்து மைனஸு. S&P 500 ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்னு சொல்லலாம். 0.65 பாயிண்ட்ஸு, 0.01%. அதே மாதிரி காம்போசிட் இண்டெக்ஸ், நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட்டு +6 பாயிண்ட்ஸு. ஸோ எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து ஃப்ளாட்டில் மார்க்கெட் முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். பட் ஓவராலாக பார்க்கும்போது அவங்களது ஆல் டைம் ஹையில் இருக்குது. டவ் பாருங்கள் ஆல் டைம் ஹை அகெயின் ஒன்று ரெக்கார்ட் பண்ணது எகெயின் வந்து நிறைய ப்ராஃபிட் புக்கிங் பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக அந்த ஆல் டைம் ஹைக்கிட்டேயே இருக்குதுன்னு சொல்லலாம். இது வந்து இன்னும் கொஞ்சம் என்னக்கா இப்போது யூரோப் தலைவர்கள்லாம் வந்து ஒயிட் ஹவுஸில் கூடி வந்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு மீட்டிங்லாம் போயிட்டுருக்கு. ஏதாவது இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக ஒரு உருப்படியாக நடந்துச்சு அப்படின்னாக்கா இன்னும் மார்க்கெட் வந்து நல்லா மேலே போகும். ஸோ இன்றைக்கி ஜப்பான் மார்க்கெட் வந்து ஒரு மைனஸில் போயிருக்கு. அதே மாதிரி ஹாங்காங் மார்க்கெட்டு ஒரு -53, ஜப்பான் மார்க்கெட் வந்துட்டு -142. ஸோ பெரிய அளவில் ரொம்ப சிக்னிஃபிகண்ட் மைனஸ்ன்னு சொல்ல முடியாது. ஸோ ஓவரால் குளோபல் மார்க்கெட் கூட பார்க்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் தான் இருக்குது. தென் நம்முடைய S&P 500 பார்த்தீங்கன்னாக்கா அது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்ட்ரகிள் இன் த சென்ஸ் மொமெண்டம் வந்து கெயின் ஆகலை. ஸோ அதனால் ஒரு ஆல் டைம் ஹைலேயே வந்துட்டு ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்குது. மேபி ஒரு சின்ன கரெக்ஷன் இதில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி காம்போசிட் இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆல் டைம் ஹை தொட்டுட்டு எகெயின் ஃபர்தராக பிரேக் பண்ண முடியாமல் ஒரு கீழேயும் வராமல் மேலேயும் ஃபர்தராக போகாமல் அந்த மதில் மேல் பூனை மாதிரி இருக்குது. ஸோ 2 இதுலேயும் வந்து மொமெண்டம் கெயின் ஆகணும்.
பட் ஓவராலாக பார்க்கும்போது இதுவரையும் நெகட்டிவ் சினாரி எதுவுமே கிடையாது. மேபி இந்த மீட்டிங் வந்து ஏதாவது ஒரு நெகட்டிவ் இஷ்யூ இப்போ சொன்னேன் இல்லையா, எல்லா யூரோப்பியன் லீடர்ஸ் எல்லாமே வந்து ட்ரம்ப்பை சந்திச்சுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அங்கே ஏதாவது ஒரு குளறுபடி ஆகிட்டு ஏதாவது ஒரு நெகட்டிவாக போச்சுனாக்கா திரும்ப கொஞ்சம் ஃபர்தராக ஒரு கீழே வரலாம். அதர்வைஸ் திருப்பி இங்கேருந்து மூமெண்ட் வந்து கெயின் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் வந்துட்டு குளோபல் மார்க்கெட் சினாரியோ அண்ட் யூஎஸ் மார்க்கெட் சினாரியோ. ஓகே. ஸோ தென் நம்ம யூஸ்வலாக பார்க்கக்கூடிய அந்த F&O ஸ்டாக்கில் டாப் கெய்னரில் ஒரு 2 ஸ்டாக்கும் டாப் லூசஸில் ஒரு 2 ஸ்டாக். ஸோ அந்த வகையில் மதர்சன் சுமி அண்ட் IIFL வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா 5.37% அண்ட் 5.02% முறையே பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி லூசிங் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா BDL வந்துட்டு -3% அண்ட் கல்யாண் ஜுவல்லரி -2.28%. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றது நம்ம சார்ட்டில் பார்த்துடலாம். ஸோ மதர்சன் சுமி சொன்னாலையும் 5.65% வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோஷர். ஸோ ஏற்கனவே வந்து ஒரு 2 செஷன் முன்னாடி நல்ல ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிருந்தது. இன்றைக்கி அதை விட வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதோட இமீடியட் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த 104, 108 இந்த ஜோன் வந்து ஒரு டார்கெட்டாக இருக்கும். அண்டு இது வந்து பிரேக் பண்ணுறது கொஞ்சம் சிரமமான விஷயம். ஸோ இது நல்லா பிரேக் போச்சுனாக்கா அடுத்த டார்கெட் எங்கே வருன்றதை நான் ஃபர்தராக சொல்கிறேன் நான். ஸோ இமீடியட் டார்கெட் 104 அண்ட் 108 இந்த ரீஜன் வந்து இமீடியட் டார்கெட்டாக இருக்கும். சார்ட்ஸ் இது டார்கெட் ரீச் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தென் IIFL. ஸோ IIFL பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் வந்துட்டு நல்ல கொஞ்சம் ஃபாலோ ஆனது. அகெயின் கொஞ்சம் வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு நல்ல ஒரு ரீகெயின் கொடுத்துருக்கு. ஸோ இதனுடைய இமீடியட் டார்கெட் வந்து 480, 485 இது வந்து இமீடியட் டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணும். ஸோ இது பிரேக் ஆச்சு அப்படின்னாக்கா தென் 540 வந்து செகண்ட் லெவல் டார்கெட்டாக இதுக்கு இருக்கும். ஸோ இது டார்கெட் ஈஸியாக ஹிட் பண்ணிடும். பட் அங்கேருந்து பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பார்ப்போம் அப்கமிங் டேஸில் எப்படி இருக்குது அப்படின்றத. தென் பாரத் டைனமிக்ஸ் BDL சொல்லுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ டவுன் ட்ரெண்டில் இருக்கிற ஸ்டாக் வந்து ஒரு 2 நாள் முன்னாடி வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் கேண்டில் கொடுத்தா கூட எகெயின் பார்த்தீங்கன்னாக்கா அந்த டவுன் ட்ரெண்ட் வந்து இல்லை நான் இன்னும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கிறேன்ற மாதிரி எகெயின் இன்றைக்கி வந்து -3.52% வந்துருக்கு. ஸோ இதோட இமீடியட் டவுன் சைட் டார்கெட் பார்த்தீங்கன்னாக்கா 1400 வந்து இமீடியட் டவுன் சைட் டார்கெட். அதுதான் சப்போர்ட் ஆக்ட் பண்ணும். ஸோ மேலே போகிறதுக்கு இன்னும் சான்சஸ் இல்லை. கீழே அந்த 1400 வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. தென் வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ் நீங்கள் வந்து 2.47% வந்து நெகட்டிவில் முடிஞ்சிருக்கு. ஸோ இதோட இமீடியட் டார்கெட் பார்த்தீங்கன்னாக்கா சப்போர்ட் வந்துட்டு 500. இது பிரேக் ஆகக்கூடாது. இன்கேஸ் இது பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் டார்கெட் 440 வந்து நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். ஸோ பார்ப்போம். இது நல்லா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு கீழே வரக்கூடாது அப்படின்ட்டு வரக்கூடிய நாட்களில் அந்த செஷனாக நமக்கு தெரியும் இங்கேருந்து திரும்புதா இல்லை அடுத்த லெவலுக்கு வர கீழே வருதா அப்படின்றது. ஸோ இந்த 4 ஸ்டாக்ஸை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னாக்கா நீங்கள் ரொம்ப ஸ்டடியாக அனாலிசிஸ் பண்ணி உங்களுடைய ஓன் டெசிஷன் எடுங்க. இது எல்லாமே வந்து ஒரு ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஓகே வியூஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் நாளை சந்திப்போம். அண்ட் தென் பை. தேங்க்யூ.